ஹலோ நண்பர்களே, வணக்கம். இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்க ரெசிபி கார்லிக் ரைஸ். இது டெய்லி சாம்பார், ரசம் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு போர் அடிச்சிச்சா, கிட்ஸுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணணுமா, அதுவும் சீக்கிரமாக பண்ணணுமா, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும், சாப்பிட நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். சீரகம் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுக்கோங்க. அப்புறம் பூண்டு 8லேருந்து 10 இந்த மாதிரி ஸ்லைஸ் அடித்து வச்சுக்கோங்க. இல்லை சாப்பிங் கூட பண்ணி போடலாம். ஒரு வெங்காயம் சாப் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் இருந்தால் ஓகே, குடமிளகா இல்லைனாலும் ஓகே தான். அதுக்கப்புறமா பச்சை மிளகா 2 பச்சை மிளகா, உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் 2 சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். அதுக்கப்புறமா மிளகு, இடித்த மிளகு குறன்னு அடிச்சுக்கலாம் மிக்சியில். அப்புறம் இது கார்னிஷ்க்கு கொத்தமல்லி இலை. இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே ஒரு போர்ஷனுக்கான அளவு தான். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். கடாய் எடுத்துக்கோங்க. நான் கடலை யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கின்றதுனால. இந்த கிட்ஸ் எல்லாம் விரும்பி சாப்பிட்ணும் அப்படின்னா நெய் இல்லை வெண்ணெயில் வந்துட்டு தாளித்து பாருங்கள், இன்னும் அருமையாக இருக்கும் ஃப்ளேவர். அதெல்லாம் போட்டுட்டு பூண்டு, பட்டை மிளகா, சீரகத்தை கொஞ்சம் அப்படி ஸ்லோ ஃபயரில் வச்சு அப்படியே கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த பூண்டு கோல்டன் ப்ரௌன் ஆயிரும். அதுக்கப்புறமும் வெங்காயமும் வெட்டி வச்சு கோடை மிளகாயும் போட்டு லைட்டாக சாத்தே பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு அப்படியே இன்னும் கொஞ்சம் அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் அப்படியே ஸ்லோ ஃபயர்லேயே சாத்தே பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஒரு பவுல் ரைஸ் எடுத்து போட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். ஃப்ரைட் ரைஸ் எப்படி மிக்ஸ் பண்ணுவோம் அதேமாதிரி தான் மிக்ஸ் பண்ண போகிறீங்க. இன்னும் பெட்டராக சொல்லணும்னா புளி சாதம், லெமன் சாதம்லாம் எப்படி பண்ணுவீங்க அதே மாதிரி கிண்டி கலர போகிறீங்க. ஃபைனலாக வந்துட்டு மிளகு, உப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு அப்படியே எடுத்து வச்சு மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. நான் கார்னிஷ்காண்டி நிலக்கடலை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் முந்திரி பருப்பு கூட யூஸ் பண்ணலாம், இன்னும் நல்லாயிருக்கும், பார்க்க ரிச்சி லுக்காக இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சுல்ல. இதுக்கு சைடிஷாக வந்துட்டு ஆனியன் ரைத்தா, வெங்காய பச்சடி, மாங்காய் பச்சடி, இஞ்சி புளி, இல்லை கொஞ்சோண்டு மிக்சர் கூட ஓகே தான், நல்லா தான் இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இன்னும் நல்ல ஒரு டிஷ்ஷோட குயிக் ரெசிபியோட.